जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जी कर्णम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद कर्णम जय श्री रूप रघुनाथ कर्णम जय श्री प्रभुபாதி மகாராஜ் கர்ணம் என் குருநாத கர்ணம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பக்தி விஷ கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा हरे कृष्ण प्रभु. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा महोदय. हरे कृष्णा. ஓகே, हरे कृष्णा प्रभु. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு 2வது நாள் பொங்கல், மாட்டு பொங்கல், தை பொங்கல். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எப்போதும் நம்ம வியாழக்கிழமை கிளாஸ் வைப்போம், தேர்ஸ்டே. நேற்று பொங்கல்னால நம்ம சென்டர்ல நம்ம டெம்பிள்ல பொங்கல் செலிப்ரேஷன் இருந்ததுனால அதனால நம்ம வைக்க முடியல. அது நிறைய டிவோட்டிஸ் கேட்டுதாங்க, பிரபு போட்டோஸ்லாம் ஏன் ஒன்றும் அனுப்பாம இருக்கீங்கன்னு கூப்பிடுறேன்னு. இப்போ டைம் இல்லை, இது முடிஞ்சோட இன்னைக்கு வேலை, நைட்டு தான் போயிட்டு நம்ம எல்லாம் அப்லோட் பண்ணணும். கண்டிப்பா நான் அந்த பொங்கல் வீடியோலாம் போறோம். நல்லா சிறப்பாக நடந்துச்சு, ரொம்ப நல்லா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம நிறைய போட்டிகள்லாம் வச்சிருந்தோம். ஓகே, இன்னைக்கு மாட்டு பொங்கல். பசுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனாலதான் கோ பூஜா, கோமாதா, அப்புறம் கோலோக பிருந்தாவனம், அப்புறம் கோபிநாதா, இதெல்லாம் கோலாம் என்ன அர்த்தம்னா பசுக்களுக்கு பிரியமானவர், பசுக்கள் நம்ம பராமரிக்க வேண்டும். அது நம்மளுடைய முக்கியமான தர்மமும் கூட. ஓகேவா? அப்ப தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பக்தி விஷா கிளாஸ் கவனிக்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னதுன்னா, போன வாரம் நம்ம பார்த்தது என்னது? போன வாரம் நான் பக்தி விஷால பார்த்தது ஞாபகம் இருக்கா? எப்படி பகவானுக்காக அழுகிறது, உங்களுக்கும் பகவானுக்கும் அந்த உறவு ஏன் அழுக வர மாட்டுது, அதை பத்தி பேசணும். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு உள்ள டாபிக். ஓகேவா? இன்னைக்கு உள்ள டாபிக் ஒரு தலைப்பு என்னதுன்னா, who can achieve கிருஷ்ண பிரேமா? யாரு கிருஷ்ணருடைய பிரேமை, கிருஷ்ணருடைய அன்பை அடைய முடியும்? அந்த கிருஷ்ணருடைய பிரேமையை அடைகிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலோட தொடர்ச்சியாக நான் பார்க்க போறோம் இப்ப நம்ம. ஓகேவா? இது என்னோட சொந்த கருத்து கிடையாது, நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். சொந்தமா இது கிடையாது. இது ஒரு மேகசின், ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம இருக்கிறோம். அந்த ஆர்டிக்கலோட யாரோடனா இஸ் ஹோலினஸ் அலாதர சுவாமி மகாராஜ். அவர் பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் கோர்குண மகாராஜோடைய டிசைபிள். ஓகேவா? அவருடைய ஆர்டிக்கல் இருந்து நம்ம பேசியிருக்கோம் தொடர்ந்து. ஓகேவா? சரி, கிருஷ்ண பிரேமை. கிருஷ்ண பிரேமை என்றால் என்னது? அந்த கிருஷ்ண பிரேமை எதுக்காக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்? அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். why we need கிருஷ்ண பிரேம்? எதுக்காக நம்ம கிருஷ்ண பிரேம் வேணும்? கிருஷ்ண பிரேமை என்ன? வாட் இஸ் த கிருஷ்ண பிரேம்? கிருஷ்ணன் அன்புனா என்ன அர்த்தம்? கருத்துக்கள் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பிரேமை என்றால் என்ன? கிருஷ்ண பிரேமை எதுக்காக நம்மளுக்கு வேண்டும்? ஹரி பிரபு. கிருஷ்ணரோட இணையத்துக்கா பிரபு? பிரபு, கிருஷ்ணரோட இணையத்துக்கா? கிருஷ்ணனோட இணையத்துக்கு. ஓகே, வெரி குட். கிருஷ்ண பிரேமை. ஓகே, இன்னைக்கு டாபிக் என்னன்னா, எப்படி கிருஷ்ணர் பிரேமை, கிருஷ்ணரோட அன்பு எப்படி அடையிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிருஷ்ண பிரேம், கிருஷ்ணர் அன்பு என்றால் என்ன அர்த்தம்னா, பகவானுடைய லோகத்துல, அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கோலோக பிருந்தாவனத்துல, ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு கூட இருக்கக்கூடிய கூடான ஆத்மாக்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய பகவானுடைய அன்புல தான் மூழ்கி இருக்காங்க. அங்க பகவானோட அன்பு இருக்க பௌதிகமான ஒரு அன்பு அப்படி பிரித்து பார்க்க முடியாது. பகவான் லோகத்துல முழுக்க முழுக்க பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க பகவானுடைய அன்பு மட்டும் தான் இருக்கும். இந்த லோகத்துல பாத்தீங்கன்னா, இந்த துக்காலி மசாஸ்வதி, இந்த துன்பகரமான உலகத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த லோகத்துல ரெண்டு இருக்கு. ஆத்மேந்திரிய பிரீத்தி பஞ்சா தாரே போலே காமா, கிருஷ்ண இந்திரியா பிரீத்தி பஞ்சா தாரே போலே பிரேமா. ஆத்மேந்திரிய பிரீத்தி பஞ்சா, இதெல்லாம் உடல் சார்ந்த உறவுகள் மீது நம்ம செய்யக்கூடிய என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது எல்லாமே காமத்துக்கு உட்பட்டது. கிருஷ்ண இந்திரிய பிரீத்தி பஞ்ச தாரே போலே பிரேமா, கிருஷ்ணருடைய பகவானுடைய அந்த பரம்பொருளாகிய சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட்,
பகவானுக்கு சம்பந்தமான செய்யறது அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா பிரேமா. நம்ம உடலால செய்யக்கூடிய சேவைகள், நம்ம உடலை சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கோ, நம்ம உடம்பு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கோ செய்யக்கூடியது, அது மாதிரி ஆசைப்படக்கூடியது, அதுல விருப்பம் அதிகமா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது வந்து காமா. ஆனா பகவான சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இல்ல பகவான் சம்பந்தமான சேவைகள்ல, பகவானோட தொடர்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் செய்யறது வந்து அதுக்கு பேரு பிரேமா. ஓகேவா? காமா என்றது வேற, பிரேமா என்றது வேற. இங்க நம்மளுக்கு வந்து டாபிக்ல வந்து கொடுக்கப்பட்டது வந்து என்னதுன்னா, எப்படி கிருஷ்ணனுடைய பிரேமையை அடையிறது. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட பிரேமை வந்துதான் இந்த உயர்தரமான அன்பு என்று சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்ப ஹவு கேன் அட்டைன் த கிருஷ்ண பிரேமா? எப்படி அந்த கிருஷ்ண பிரேமையை வந்து அடையுது? அப்படி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கிருஷ்ண பிரேமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெரி வெரி ரேர், ரொம்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. ஈவன் தேவர்கள் கூட இந்த கிருஷ்ண பிரேமை வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்திரா, சந்திரா, அப்புறம் வந்து யாரு நம்ம பிரம்மதேவரு, 30 கோடி தேவர்கள், இவங்க யாருக்குமே கிருஷ்ண பிரேமை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஈவன் அவங்க இத்தனைக்கும் நம்மளோட உயர்ந்த பிரிவுகளாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு மேல லோகத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த கிருஷ்ண பிரேமை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது, ரொம்ப ரேர். அப்படி போக நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பிரேமை கிடைக்கிறதுல எப்படி ரொம்ப ஈஸியா கிடைக்கும்? ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அப்ப இந்த கிருஷ்ண பிரேமையை யாரு நம்மளுக்கு கொடுக்குறாங்க? கிருஷ்ண பிரேமை யார் நம்மளுக்கு கொடுக்க வராங்க? கிருஷ்ண பிரேமைய, லவ் ஆஃப் த காட் வந்து யாரு நம்மளுக்காக கொடுக்கறதுக்கு வராங்க பூமிக்கு? ஹரே கிருஷ்ண பிரபு. குருமா இருக்கிற பிரபு. குருமா சொல்லலாம், பர்டிகுலரா அழகா ஒரு பேர் இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா, ராதா ராணியா பிரபு? நோ மதுரை. வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள் தான், பட் ஒரு நபர் பேரு தான் இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு பிரபு. சைத்தன்ய மகாபிரபு. வெரி குட் பிரபு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு, இந்த கௌரஹரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த பூமியில இறங்கி வராரு. அவரு தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் கிடைக்காத அந்த கிருஷ்ண பிரேமைய, அந்த கிருஷ்ணனோட அன்பை நம்மளுக்காக கொடுக்கறதுக்கு இந்த பூமியில இறங்கி வந்திருக்கிறாரு. அது வந்து என்னதுன்னா, அது வந்து அவர் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம அது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு. அதனாலதான் நமோ மகா வதன்யாய. வதன்யாய மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, காரணமற்ற கருணை, மெக்னனிசிம், அதாவது எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் கொடுக்குறாரு. நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயிதே. பகவானோட கிருஷ்ணனோட பிரேமையை வந்து மகாபிரபு வச்சிருக்காரு, அது கொடுக்குறாரு. இந்த கிருஷ்ண பிரேமையை அவர் எப்படி கொடுக்குறாரு? யார் சொல்ல முடியும்? கிருஷ்ண பிரேம மகாபிரபு கொடுக்குறாரு, அது எப்படி கொடுக்குறாரு? கிருஷ்ண பிரேமையை ஹரே கிருஷ்ணா. வெரி குட் நிர்மலா மாதாஜி, வெரி வெரி குட் தேவி மாதாஜி. ஹரிநாமத்தின் மூலியமாக கொடுக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எஸ், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரேமையை வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு கொடுக்கிறாரு. அந்த சைத்தன்ய மகாபிரபு வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் கலியுகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு வராரு. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனுடைய அவதாரம் கிடையாது, சாக்ஷாத் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த பூமிக்கு இறங்கி வராரு. அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு அவரு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிருஷ்ண பிரேமையை வந்து எப்படி கொடுக்குறாரு? ஹரி நாமத்தின் மூலியமா கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப அந்த கிருஷ்ணரோட நாமத்தின் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த அப்படிப்பட்ட அந்த ஹரிநாமத்தை நம்ம சான் பண்ணும் போது, ஜபம் பண்ணும் போது, அந்த நாமத்தை கேட்கும் போது நம்மளுக்கு ஏன் கிருஷ்ண பிரேமை வரவில்லை, நம்மளுக்கு ஏன் கிருஷ்ண பிரேமை அடைய முடியவில்லை? அது வந்து இங்க வந்து மகாராஜ் வந்து அழகா சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து இந்த ஆர்டிகல் அழகா சொல்லியிருக்காங்க. அதை பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது ஒண்ணு ஏன் நம்ம என்ன கரெக்ட் பண்ணணும், முக்கியமா என்ன விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ணுது, வெரி வெரி இம்பார்ட்டன்டான கிளாஸ் இது. நம்மளுக்கு கிருஷ்ண பக்திக்கு தேவையான உருப்படியான முக்கியமான ஒரு கிளாஸ் இந்த கிளாஸ். ஓகேவா? அப்ப அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எல்லாரும் தீட்சை, இனிஷியேஷன் தீட்சை வந்து எல்லாரும் எடுக்கிறாங்க. எவ்ரிபடி அதை டேக்
தீட்சா. ஓகேவா? ஏன்னா நமக்கு தீட்சை வேணுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு வந்து தெரியல, வேணுமா வேணாவா அப்படின்னு பெரிய கேள்விக்குறியே இருக்கு. ஓகே, எதுக்காக நமக்கு தீட்சை வேணும்? அதோட தீட்சையோட பர்பஸ் என்னது? பர்பஸ் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அதோடைய காரணம் என்னது? கரெக்டா ஹரி பிரபு? கரெக்டா? பயன்பாடுதான் பிரபு. பயன்பாடு. ஓகே, அந்த எதுக்காக தீட்சை என்னது நம்மளுக்கு தேவையா? அந்த தீட்சை உங்க கருத்துக்களை சொல்லலாம். சொல்லுங்க நிர்மலா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நிர்மலா தேவி மாதாஜி சொல்லுங்க. சவுண்ட் குறைவா இருக்கு பிரபு, நீங்க பேசுறது என் காதுல விழுவுல. பேசுறது இல்லையா? ஹரி கிருஷ்ணா பிரபு, தீட்சை எடுக்கிறது வந்து நமக்கு ஒரு குரு கிடைக்கும். குரு மூலியமா நம்ம பகவானை போய் அடைய முடியும். ஓகே, குரு மூலியமா பகவான் அடைய முடியும். ஓகே, முக்கியமான காரணம் தீட்சை எடுக்கிறேன். நிர்மலா மாதாஜி வழங்குதா? நான் பேசுறது வழங்குதா? நிர்மலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, நீங்க பேசுறது காதுல விழுவுல பிரபு. காதுல விழுவலையா? மத்தவங்களுக்கு நான் பேசுறது வழங்குதா? பிரபு. மாதாஜி மத்தவங்களுக்கு சும்மா மாதாஜி சொல்லுங்க, நான் பேசுறது வழங்குதா? விளங்குது பிரபு, விளங்குது. ஓகே, நிர்மலா மாதாஜி, அப்ப என் சைடு கிளியரா இருக்கு. மேபி உங்க சைடு மேபி சவுண்ட் ஏதோ இதா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சவுண்ட் ஏத்தி பாருங்க. ஓகே, கம் டு பாயிண்ட். ஓகே, எதுக்காக மாதாஜி சொன்னாங்க பகவான் கனெக்ட் பண்றதுக்கு. வேற தீட்சை என்பது முக்கியமான ஒரு பர்பஸ் இருக்கு. அது இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம தீட்சை எதுக்காக, இனிஷியேஷன் எதுக்காக, என்ன காரணம், என்ன பர்பஸ்? இன்னொரு காரணம் வந்து பிரபு, ஹரிநாமம் நமக்கு நாமத்தை கொடுக்கிறாரு. ஓகே, நம்ம நாமத்தை கொடுக்கிறாரு. ஓகே, வெரி குட். வேற முக்கியமான ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ணா, நம்மளுக்கு மேலும் மேலும் பக்தி வளர்த்துக்கிறதுக்காக. மேலும் மேலும் பக்தி வளர்த்துக்கொள்வது. முக்கியம். ஒண்ணு ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. நமக்கு மறுபிறவி பிரபு. என்ன சொல்றீங்க? மறுபிறவி நம் கர்மத்தை எடுத்து புது பிறவி கொடுக்கிறார். சரி, ஓகே, வெரி குட் மாதாஜி. ஆனா டைரக்ட் ஆன்சர் ஒன்னும் கிடைக்கல. வேற யாரு ட்ரை பண்றீங்க? அடுத்து இன்னொரு ஆளு யாரும் இல்லையா? தீட்சை என்பது எதுக்காக, அது பர்பஸ் என்னது, அது பயன்பாடு எதுக்காக? நீங்க சொன்னதுல நல்ல ஆன்சர் தான். ஆனா நேரடியான ஒரு பதில் ஒண்ணு இருக்கு. நேரடியான பதிலுக்கு யார் சொல்ல முடியும்? ட்ரை பண்ணுங்க. யார் ட்ரை பண்றீங்க? லாஸ்ட் ஒரு ஆளு. இல்ல அமைதியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம நிறைய நீங்க நல்லா கம்யூனிகேஷன் பண்ணா நானும் சொல்ல முடியாது. எனக்கும் பயரா இருக்கும், ஆர்வமா இருக்கும். ஓகே, கடைசி ஒரு ட்ரை பண்றீங்களா? லாஸ்டா சொல்லுங்க மாதாஜி. பிரபு, தீட்சை மூலமா வந்து நம்மளோட கர்ம பந்தங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து குறைக்க முடியும். ஓகே, வெரி குட். ஆனா வெறும் தீட்சை வந்து அந்த பர்பஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தீட்சை என்பது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நம்ம வந்து இனிஷியேஷன் தீட்சா நம்ம எடுக்கிறோம்னா, முதல் ஃபர்ஸ்ட் ரீசன் நம்மளுடைய கோல் ஆஃப் த லைஃப், நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள செட் பண்றதுக்கு, பிக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த தீட்சை என்ற விஷயத்த நம்ம எடுக்கிறோம். தீட்சை ஒன்று இல்லைன்னா நம்மளுக்கு கோல் ஆஃப் த லைஃப் இல்லை, வாழ்க்கைக்கு இலக்கு கிடையாது. அந்த கோல் ஆஃப் த லைஃப் வந்து என்னது? கிருஷ்ண பிரேமை, பகவானுடைய அன்பு அடைகிறது. அதுதான் கோல் ஆஃப் த லைஃப். தீட்சை எடுக்கலைன்னா அவங்க வந்து அவங்க மனசு, அவங்க புத்தி வந்து எந்த மூளைக்கு எங்க போகணும்னு சொல்லி தெரியாது. அதனால தீட்சை என்பது வந்து பாத்தீங்கன்னா முதல் காரணம், நம்மளுக்கு கர்ம பந்தத்தையும் வெளியாக்குவாரு, நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து நமக்கு இருந்தாலும், ஹரிநாமத்தை கொடுப்பது இருந்தாலும், நம்ம கோல் ஆஃப் த லைஃப் செட் பண்றாரு. அந்த கோல் ஆஃப் லைஃப் வந்து என்னது? கிருஷ்ண பிரேமை அடையணும். அந்த கிருஷ்ண பிரேமை அடையிறதுக்காக என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். குருமார் சொல்றாங்களா, 14 மாலை சாண்டி பண்ண சொல்றாங்க. அந்த கோல் கிருஷ்ண பிரேமை அடையிறதுக்கு 4 கோட்பாடை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. மது, மாது, சூது, புலால்.
நோ மீட் ஈட்டிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ illicit sex, நோ கேம்பிளிங். நாலு ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் செய்ய சொல்றாங்க. எதுக்காக? அந்த கோலை செட் பண்றாங்க. வாட் இஸ் த கோல்? கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ண அன்பு. இதுக்காக தான் வந்து தீட்சையை எடுக்கிறோம். அடுத்த வாட்டி யாராச்சும் உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியணும், சொல்ல தெரியணும். சும்மா நம்ம வந்து பொத்தும் பொதுவாக வந்து நம்ம சும்மா ஏதோச்சும் சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கிருஷ்ண பக்தியில தத்துவங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிலோசாபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிலோசாபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு ராங்கா இருந்துச்சுன்னா, நமக்கு புரியாம தடுமாற்றம் இருந்துச்சுன்னா, நம்மள கிருஷ்ண பக்தி வந்து நம்மளுக்கு தடுமாற்றம் அடையும். அதனால இன்ஃபர்மேஷன், இந்த பிலோசாபிக்கல் இன்ஃபர்மேஷன், தத்துவமான விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப கிளியரா, ரொம்ப கிறிஸ்டன் கிளியரா, ரொம்ப தெளிவா நம்மளுக்கு புரியணும். எங்க நம்ம இருக்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கோல் ஆஃப் த லைஃப் என்னது, நம்மளோட சம்பிரதாயம் பேர் என்னது, நம்ம சம்பிரதாய ஆச்சாரியர்கள் யாரு, நம்ம சம்பிரதாய ஆச்சாரியோட மூட் என்னது, இந்த ஹரே கிருஷ்ணா வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, இது யாரு கொண்டு வந்தா, இது சும்மா வந்து நேத்து 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இல்ல புரோபாதம் ஆரம்பிச்சாரா, இல்ல அதுக்கு முன்னேந்து இருக்கா, இது எல்லாமே ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக தான் ஆச்சாரியர்கள் புக்கு எடுத்து எழுதி வச்சிருக்காங்க. நம்ம முடிஞ்ச புக்குகள் எடுத்து நம்ம நிறைய படிக்கணும். புக்குகள் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து படிச்சாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அசோசியேஷன் கிளாஸஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸஸ் வந்து தத்துவ விசார பூர்வமாக அந்த கிளாஸ் வந்து ஆச்சாரியர்கள் சொன்னதை நம்ம ரிப்பீட் பண்ணாலே போதும். நான் வந்து எப்போதும் பேசும்போது ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் வந்து எளிமையா எடுத்து நான் ரிப்பீட் பண்றேன். நம்மளோட ஓன் ஐடியா, நம்ம ஓன் மென்டல் ஸ்பெகுலேஷன் இங்க வந்து வேலை செய்யாது. சொந்த ஐடியா அங்க தேவை இல்லை. சொந்த ஐடியா வச்சுதான் நம்ம வந்து கீழே இந்த உலகத்தோட சாக்கடையில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? த கம் டு பாயிண்ட் வந்து என்னதுன்னா, நம்மளோட தீட்சை வந்து எதுக்காகனா நம்ம கோல் ஆஃப் த லைஃப், அதாவது கிருஷ்ண பிரேமியை நம்ம செட் பண்றதுக்காக தான் தீட்சை என்ற விஷயத்தை நம்ம எடுத்து வரோம். அப்ப நம்ம வந்து நம்மளுடைய மூட் என்னது அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்காக தீட்சை. அப்ப நம்மளுடைய மூட் என்னது, ஹரிநாமத்தை ஜெபம் பண்றோம்னா நம்மளோட மூட் எப்படி இருக்கணும்? போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், எப்படி இருக்கணும்? நாம ஜெபம் பண்றோம்னா நம்மளோட மூட் எப்படிப்பட்ட மூட்டா இருக்கணும்? நம்மளோட பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருக்கணும்? கண்ணீரோட பிரபு. கண்ணீரோட ஓகே ப்ரோ. அது சம்திங் பேர் சொன்னேன். Cry of soul பிரபு. Cry from soul ப்ரோ. பர்టిక్యులர் பேர் இருக்கு. சொல்லுங்க. ஆனா வெரி குட் ட்ரை ப்ரோ. சொல்லுங்க மதியே. அம்பலா விப்ரவிளம்பா. எஸ், வெரி குட் மிலிகா மாதாஜி. எஸ், நான் சொல்ற கிளாஸ நீங்க நோட்ஸ் எடுங்க. சும்மா இந்த ஆள் சொல்றான் நம்ம பாட்டு கேட்போம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுங்க, கேட்டுக்குங்க, இல்லை ரெக்கார்டிங் போடும்போது கேட்டுன்னு இது பண்ணிக்கங்க. இது ஒன்றும் நம்ம வந்து சாதாரணமா இது பண்ணல. இந்த ஒவ்வொரு கிளாஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது டைமண்ட் மாதிரி. ஓகேவா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப நம்ம சாண்டிங் பண்றது மூலியமாக தான் கிருஷ்ண பிரேமம் அடைய முடியும். அந்த சாண்டிங், அந்த ஜபம், அந்த ஹரிநாம ஜபம் பண்ணும்போது அது நம்மளுக்கு என்ன மூட்ல இருக்கணும்? விப்ரலம்ப பாவம், அதாவது செப்பரேஷன். நம்ம பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். எப்படி ராதாராணி வந்து கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வராம அவர் மதுரா இருந்தாரு, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண மதுரா இருந்தாரு, ராதாராணி பிருந்தாவன மக்கள் எல்லாம் பிருந்தாவனத்துல இருந்தாங்களோ, அவங்க எப்போதுமே கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு கிருஷ்ணா 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 சொல்லுவாங்களோ, அந்த மூட்ல நம்ம வந்து ஜபம் பண்ணணும். ஐயோ யுகாயுதனமே க்ஷேன சக்ஷுசா பிரபு சாயுதம் சூனியாய ஜெகத் சர்வம் கோவிந்த விரகணமே சிசாஷ்டங்கத்துல. அதாவது பகவானே உன்னை விட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எவ்ரி மினிட் இஸ் லைக் பிக் யுகா. சோ மச் அந்த யுகத்தை நிறைய யுகத்தை கடக்கிற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த செப்பரேஷன், அந்த பிரிவுல விப்ரலாம பாவத்துல நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டெக்னிக்கலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் டெக்னிக்கலா அப்பதான் நம்மளுடைய கிளாஸஸ் கேட்கும் போதோ இல்ல நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ அதோட சம் டேஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்ப அந்த மூடை தான் வந்து நம்மளுக்கு வந்து பயிற்சி பண்ணி சொல்லி கொடுத்து போனாரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு பாருங்க, ஆல்வேஸ் இஸ் கிரைங். எப்பவுமே வந்து அவர் வந்து ராதாராணி, பிருந்தாவனம், அப்புறம் பகவானுக்கு நினைச்சு அவர் வந்து அழுந்துக்கு கொண்டு இருப்பார். அந்த மூட்ல தான் நம்ம வந்து இது பண்ணோம். ஆனா இப்ப நம்ம அந்த மூட்ல ஜெபம் பண்றோமா அப்படின்னு கேட்டா, நம்ம உண்மையிலேயே அந்த விப்ரலம்ப பாவம், அந்த செப்பரேஷன், அந்த பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், அந்த மூட்டோட ஜெபம் பண்றோமா?
கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. அது நம்ம என்ன பண்றோம், நமக்கு நிறைய செல்ஃப் ப்ரௌட் அதிகமாயிருச்சு. நிறைய வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்பெருமை அதிகமாயிருச்சு. நான் டிவோட்டி, நான் பெரிய டிவோட்டி, நான் பெரிய 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 பக்தர் டிவோட்டி, என்னை மிஞ்சபவர் இங்க யாரும் இல்ல. அதிகமான ப்ரௌட், அதிகமான ப்ரௌட் என்ன சொல்லுவாங்க, அகங்காரம். ப்ரௌட், ப்ரைடு, செல்ஃப். ப்ரௌட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தற்பெருமை. சரி கரெக்டா பிரபு? ப்ரௌட் தற்பெருமை தானே? ஆமா பிரபு. தற்பெருமை, அதிகமான பெருமை, நம்மள பெருமை பத்தி பேசிக்கிறது. இந்த மாதிரி அதிகமா இருக்கும் போது நம்மளுக்கு வந்து செப்பரேஷன் வராது, பகவானை விட்டு பிரிஞ்சுக்க வராது. ஏன்னா பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம். அந்த மூட்டோட ஜெபம் பண்ணணும்னா, நம்மளுக்கு அந்த மூட் வரணும்னா நம்ம வந்து ஒரு குவாலிட்டி நம்ம டெவலப் பண்ணணும். என்னது அது? என்னது அது? பகவான் விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம், அந்த மூட்ல தான் நம்ம ஜெபம் பண்ணணும். பகவான் விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம், அந்த மூட் வரணும்னா நம்ம ஒரு குவாலிட்டி நம்ம வந்து வளர்த்துக்கணும். என்னது அது? யாரும் சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ணா. சரணாகதி. நோ மாதாஜி, லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹம்பிள்னஸ் பிரபு. ஹம்பிள்னஸ். எஸ், ஹம்பிள்னஸ். பணிவு. பணிவு இருந்தாதான் நம்மளுக்கு செப்பரேஷன் வரும். ஆக்சுவலி நான் பேசுற கிளாஸ் புரியுது? எல்லாருக்கும் புரியுதா? ரொம்ப டஃபா இருக்கா? நான் ஸ்லோவா தான் எடுத்துட்டு போறேன். ஹரே கிருஷ்ணா, உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. புரியுது பிரபு. புரியுதுல்ல? ஓகே. ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டமா இருக்கு, டஃபா இருக்கு, உங்க கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கை தூக்கலாம் உடனே. நான் வந்து உங்களுக்கு எங்க நான் கிளியர் பண்ணுவேன். ஓகேவா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான, நம்ம பக்திக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இதெல்லாம். ஓகேவா? உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு எங்கெங்க உள்ளதெல்லாம் எடுத்து நான் வந்து உங்களுக்கு எடுத்து இருக்கேன். ஓகே, மகாபிரபு எப்படி சாண்டிங் பண்றாரு, எப்படி ஜெபம் பண்றாரு, என்ன மூடு? செப்பரேஷன், விப்ரலம் பாவம், பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், அந்த பாவத்தோடு அந்த ஜெபம் பண்ணும். அப்ப அந்த மூடு, அந்த பாவம் எப்படி வரும்? திடீர்னு வருமா? வராது. அதுக்கு என்ன வேணும்? ஹம்பிள்னஸ், பணிவு, 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 ஹம்பிள்னஸ், ஹம்பிள்னஸ், ஹம்பிள்னஸ். இந்த பணிவு இருந்தாதான் அந்த மூட் டெவலப் ஆகும். நம்மளுக்கு வந்து செல்ஃப் ப்ரௌட், என்ன சொல்லுங்க, தற்பெருமை அதிகமாச்சுன்னா அந்த விப்ரலம் பாவம், அந்த பிரிந்திருந்து நம்ம பகவானுக்கு அந்த பிரிவுல செப்பரேஷன்ல வந்து நம்ம ஜெபம் பண்றது அது வராது. ஓகேவா? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹம்பிள்னஸ் இருந்தாதான் நம்மளுக்கு கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். பணிவு தான் நம்மளுக்கு கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். ஓகேவா? அப்ப சிசாஷ்டங்கத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது. ஐநந்த, 5வது நினைக்கிறேன். ஐநந்த தனுஜா கிங்கரம் பதிதம் மாம் விஷயமே பவம்புதோ கிருப்பையா தவபாத பங்கஜ சீத தூள் சதுருஷம் விசிந்தையா. அதாவது வந்து என்ன மகாபிரபு என்ன சொல்றேன்னா, ஓ சன் ஆஃப் நந்த மகாராஜரே, நந்த மகாராஜாவின் மைந்தனே, நந்த மகாராஜாவின் குழந்தையே, நந்தன கிருஷ்ணா. ஏன் வந்து இங்க வந்து மகாபிரபு வந்து ஏன் கிருஷ்ணான்னு சொல்லாம ஐ நந்த தனுஜா கிங்கர், நந்த மகாராஜா மைந்தனே எது சொல்றாரு? வாய் ஹி யூஸ் நந்த மகாராஜா? எதுக்காக நந்த மகாராஜா வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு? உங்களுக்கு புரியணும். ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து ஆச்சாரியர் எப்படி யூஸ் பண்றாங்க, அது என்ன மூட் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம சம்பிரதாயத்தோடைய மூட்டை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம ஜெபம் பண்றது, எப்படி நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போக முடியும்? எதனால மகாபிரபு இங்க வந்து நந்த மகாராஜாவின் மைந்தனே, சன் ஆஃப் த நந்த மகாராஜா, எதுக்கு அந்த வேர்ட்ஸ் பாக்குறாரு? ஏன் கிருஷ்ணா டைரக்டா சொல்ல மாட்டாரு? சொல்லுங்க ஹரி கிருஷ்ணா, இப்ப பதிலை சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம், நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஹரி கிருஷ்ணா, எதனால சைத்தன்ய மகாபிரபு நந்த மகாராஜா பேரை சொல்லி கிருஷ்ணனை ஐடென்டிஃபை பண்றாரு, கிருஷ்ண பேரை சொல்றாரு? ஏன் வந்து டைரக்ட் கிருஷ்ணன் சொல்லிக்கலாம், கிருஷ்ணா அப்படி சொல்லிக்கலாமே? வாய் உங்க அப்பா நல்லா சொல்றாரு. அவங்க அப்பா பேரை சொல்லி சொல்றாரு. அதான் ஏன் கேக்குறேன். நான் கேட்ட கேள்வி எனக்கே திருப்பி கேக்குறீங்க மாதாஜி நீங்க?
அவங்க அப்பா பேரு அவங்க தந்தை பேரை சொல்லி சொல்றாரு. அந்த ஏன் அந்த தந்தை பேர் சொல்லி சொல்றாரு? ஏன்? என் கேள்வி அதுதான். ஹரே கிருஷ்ண பிரபு. அவர் வந்து கிருஷ்ணரை தந்தைய பாவிக்கிறாரோ? கிருஷ்ணரை தந்தைய பாவிக்கிறாரோ? கிருஷ்ணரை தந்தைய, அதாவது சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் அப்பாவை கூப்பிடுறாரா? இது தந்தை போல. ஓ நோ 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 நோ. பட் தேங்க்ஸ் பிரபு, நீங்க ட்ரை பண்ணதுக்கு. ஓகே, நான் வந்து பாருங்க ஒன்னு எழுத்தா அது ஒண்ணு ஒரு இதுக்கு போயிடும். சரி, இதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் திருப்பி பேக் டு அந்த நம்ம இதுக்கு வந்துடலாம். ஏன் ஓ ஐ நந்த தனுஜா கிங்கரம் ஓ நந்த மகாராஜ மைந்தனே அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நந்த மகாராஜ மைந்தனே, நந்த மகாராஜோடைய பிள்ளையே, ஓ சன் ஆஃப் நந்தா அப்படின்னு ஏன் வந்து மகாபிரபு சொல்றாருன்னா, கிருஷ்ணா வந்து 3 ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. ஓகேவா? கிருஷ்ணதரா என் கிருஷ்ண தமா. கிருஷ்ணா எங்க இருக்கிறாருன்னா துவாரகையில் இருக்கிறவருக்கு கிருஷ்ணா என்றது பெயர். மதுரால இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே கிருஷ்ணர் இருக்கிறாரு, கிருஷ்ண தரா. அவர் வந்து கிருஷ்ணதரா. அந்த துவாரகையில் கிருஷ்ணரோடைய இந்த மதுரா கிருஷ்ணர் ஒண்ணு வந்து அவரோட டேஸ்ட் ஒண்ணு கூட. பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் இருக்கிறாரு, அது வந்து யாரு? கிருஷ்ண தமா. அது வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல கிருஷ்ணர். அவரு வந்து இந்த மதுரா துவாரை கிருஷ்ணரோட ஒண்ணு உயர்ந்தவர். அவர்கிட்ட ஒன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கு. அப்ப இங்க மகாபிரபு என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணா சொல்லியிருந்தாருன்னா அது துவாரகை கிருஷ்ணரா இல்ல மதுரா கிருஷ்ணரா இல்ல வந்து பிருந்தாவன கிருஷ்ணரா சொல்லி தெரியாது. ஏன்னா மூட் இஸ் த டிஃப்ரெண்ட். கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது அவர் மூட் டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் துவாரகையில் இருக்கும் போது ராதா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்து மக்கள் கிடையாது. அங்க சத்யபாமா, ருக்மணி, ஜாம்பவதி, அங்க 16,000 மனைவிகள். அவர் மதுரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா தேவகி, வசுதேவர் இந்த மாதிரி வந்து மக்கள் இருந்தாங்க. அங்க அந்த மூட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா அவருடைய உண்மையான அந்த கிருஷ்ண பிரேமை மூடு வந்து எங்க இருந்துச்சுன்னா, கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இருக்கும் போதுதான் அவருடைய மூடு வந்து உயர்தரமான மூடு, உயர்தரமான பாவம் அவர் பிருந்தாவனத்தில் இருக்கும் போதுதான். அப்ப பிருந்தாவன கிருஷ்ணர் சொல்லி எப்படி சொல்றது? அப்ப நந்த மகாராஜ் எங்க இருக்கிறாரு? நந்த மகாராஜா, யசோதம்மா, ராதாராணி இவங்க யாருமே பிருந்தாவனத்தை விட்டு வெளியே வரல. இவங்க எல்லாம் பிருந்தாவன வாசிகள். அப்ப மகாபுரம் என்ன பண்றாரு? கிருஷ்ணர் சொல்லும் போது நந்த மகாராஜ் மைந்தனே, ஓ சன் ஆஃப் நந்தா அப்படின்னு அட்ரஸ் பண்ணும் போது அது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கிருஷ்ணர் வந்து எந்த கிருஷ்ணரு? ஆட்டோமேட்டிக்கா அந்த கிருஷ்ணர் எந்த கிருஷ்ணரு? பிருந்தாவன கிருஷ்ணர். பிருந்தாவன கிருஷ்ணரு. அப்ப நம்மளுடைய கோல், நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய கோல் ஆஃப் த கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு துவாரகை கிருஷ்ணரா, மதுரா கிருஷ்ணரா இல்ல பிருந்தாவன கிருஷ்ணரா? பிருந்தாவன் கிருஷ்ண பிரபு. பிருந்தாவன கிருஷ்ணா. ஏன் பிருந்தாவன கிருஷ்ணனா? ஏன்னா பிருந்தாவன கிருஷ்ணன் தான் கிருஷ்ண பிரேமையை வந்து வச்சிருக்கிறாரு. மதுரா கிருஷ்ணன், துவார கிருஷ்ணன் கிருஷ்ணர் தான். ஆனா கிருஷ்ண பிரேமையை வந்து அங்க வெளிப்படுத்துமா கேட்டீங்கன்னா அங்க கிருஷ்ண பிரேமை வெளிப்படுத்தாது. அங்க வந்து ஓன்லி ஐஸ்வர்யம் மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரு நாள் தெளிவா நம்ம பேசணும் நம்ம. ஓகேவா? அப்ப இங்க நந்த மகாராஜ மைந்தனே, ஓ நந்த மகாராஜ மகனே, அப்ப பிருந்தாவன கிருஷ்ணர் அட்ரஸ் பண்றாரு. நான் வந்து உங்களோட ஐநந்த தனுஜா கிங்கரம். கிங்கரம்னா நான் உங்களுடைய சேவகன். பதிதம் மாமிஷம் பவம்பூதோ, நான் பதிதம்னா நான் கீழே வந்துட்டேன். நான் வந்து உங்களோட திருவடி சேவையில நான் என்னைய வச்சுக்கோங்க, உங்களோட திருவடி பாதல என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருணையை எங்களுக்கு கொடுங்க, உங்களுடைய காலு கூடிய தூசி அந்த டஸ்ட் வந்து எனக்கு கொடுங்க அப்படி சொல்லி மகாபிரபு அவர் வந்து கேட்கிறாரு. யாரு பார்த்து பிரார்த்தனை பண்றாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து ஸ்ரீ சைத்தன்ய அவர் பிரார்த்தனை பண்றாரு. அந்த மாதிரி நம்மளோட பிரார்த்தனைகள் இருக்கணும். அவதீக்ஷா பேசுவோம் சாண்டிங் மகாமந்திரா. அதே போலதான் அப்ப இந்த டஸ்ட் பகவானோட தூசி எப்படி கிடைக்கும்? அந்த நாம ஜபத்து மூலியமாக. இதுதான் தீட்சை. அப்ப தீட்சை எடுக்கும் போது நம்ம இந்த மூட்ல இருக்கணும். கிருஷ்ணா, நான் வந்து ரொம்ப கீழே வந்துட்டேன், என்னை உன்னோட திருவடி பாதல ஒரு சேவனாக நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம நாமஜம் பண்ணணும். அப்ப குரு என்ன பண்றாரு? நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த கிருஷ்ண பிரேம கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. என்னென்ன பண்றாரு? நம்மளுக்கு கிருஷ்ண கதைகளை, ஹரி கதை கொடுக்குறாரு. நம்மளுக்கு டிஃப்ரெண்டான சேவைகள் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பிரேமை அடைகிறதுக்கு, இந்த சுத்த நாமத்தை ஜெபம் பண்றதுக்கு, நாம வந்து அபராதம் இல்லாம நீர் அபராத நாம சேவா,
ஓகேவா? அபராதம் இல்லாத நாமம் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து கைட் பண்ணிட்டே இருக்கிறாரு நம்மளுடைய ஆச்சாரியர்கள், குருமார்கள். எதுக்காக? அந்த கோலோகத்துல கிருஷ்ண பிரேமை அடையிறதுக்கு. அதனாலதான் வந்து சில புரோபாதரு, நம்மளுடைய ஏசிய பக்தி வேதாந்த சுவாமி சில புரோபாதர் வந்து பாத்தீங்கன்னா சில பக்தி வினோத் தாக்கூருடைய ஒரு விஷயத்த வந்து கோட் பண்ணியிருக்காரு. என்னதுன்னா, நம்ம வந்து சுத்த நாமத்தை அபராதம் இல்லாம ஒஃபென்ஸ்லெஸ் சாண்டிங், சுத்த நாம பகவானுடைய எந்த ஒரு அபராதம் இல்லாம சுத்த நாம ஜெபம் பண்ணும்போது நம்ம இந்த பிறவிலேயே கிருஷ்ணனுடைய பிரேமையை நம்ம அடையலாம். அந்த கிருஷ்ண பிரேம் உடனே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாரி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய லைஃப் வந்து வெரி வெரி சக்சஸ்ஃபுல்லான லைஃபா மாறிடும். அப்ப நம்ம வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கிருஷ்ண பிரேமம் அடையணும்னா அந்த நாம அபராதங்களை நம்ம விட வேண்டும். 10 நாம அபராதங்களுக்கு அந்த நாமத்திலேருந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகணும். அந்த நாம அபராதங்கள் பண்ணாம நம்மளுடைய தகுதியை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்து என்னதுன்னா நம்மளுடைய மைண்டு, நம்ம மனசை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். இங்க சொல்றாரு அடுத்த விஷயம். ஓகேவா? இதெல்லாம் கிருஷ்ண பிரேம் அடைவதற்கு ஒரு படிக்கட்டு, ஒரு எஃபர்ட். ஓகேவா? அப்ப நாம ஜெபம் வந்து அஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்கணும், அபராதம் இல்லாம இருக்கணும். அப்ப அபராதம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அபராதம் பண்ணக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்டு, நம்மளோட மனசு, இல்லைன்னா நம்ம புத்தி. ஓகேவா? நம்ம மனசு, நம்மளுடைய மனசை வந்து என்ன பண்ணணும்? அதை வந்து கரெக்டா வச்சுக்கணும். அதுல நம்பர் 1 வந்து என்ன சொல்றாருன்னா, வாட் எவர் அதர்ஸ் டூ இஸ் நாட் மை பிசினஸ். நம்மளை சுத்தி வேற யாராவது ஏதாச்சும் பண்ணலாம், அந்த பக்தர் இது பண்றாரு, இந்த பக்தர் இது பண்றாரு, அவரு அது பண்றாரு, இது பண்றாரு, அத வந்து நம்மளோட மண்டையில போட்டு நம்மளுக்கு சொந்தமா பிரஷரை உருவாக்க கூடாது. ஐயோ அவங்க அது பண்றாங்களே, என்னால பண்ண முடியலையே, அப்ப நானும் பண்றேன். ஐயோ இது அவங்க பண்றாங்களே. எஸ், அந்த மாதிரி அவங்க இது பண்றாங்க, அவங்க இது பண்றாங்க, ஐயோ அவங்க பண்றாங்க. நம்மளுக்கு வந்து அது வந்து என்ன ஆகிடும்? நம்மளுக்கு பொறாமை ஆயிரும், நம்மளுக்கு வைத்தறிச்சலை கொடுக்கும். அடுத்தவங்க மத்த பக்தர்கள் ஒரு நல்லது செய்யறாங்களா, ஓகே, அது நல்லது, பகவானுக்கே அது நல்லது. மத்தவங்களோட விஷயத்துல மூக்க நுழைக்கிறது, இல்லைன்னா வந்து மத்தவங்க விஷயத்துல பார்த்து வயிறு எறிகிறது, மத்தவங்களுடைய பக்தர்களை செய்யறதை பார்த்து அதுல போயிட்டு தேவையில்லாத பஞ்சாயத்து பண்றது, இதை மனதிலே எடுத்துக்கணும். இதை நம்ம நிப்பாட்டணும். இது நம்ம மனசை வந்து இந்த விஷயத்தை வச்சு கரெக்ட் பண்ணணும். புரியுதா? அப்ப 2வது வந்து என்னது? இட் இஸ் குருஸ் பிசினஸ். ஓகேவா? அதாவது வந்து என்னதுன்னா, அவங்க என்ன செய்யறாங்களோ அது குரு அண்ட் வைஷ்ணவர்கள், கிருஷ்ணர் வந்து அது அவங்க பார்த்துக்குவாங்க. இவங்க நல்லது செய்யறாங்க, கண்டிப்பா அவங்க குரு கன்னியால செய்யறாங்க. இவங்க இது கெட்டது செய்யறாங்க, ஓகே, இது குரு பார்த்துக்குவாரு. இதை நீங்க குருவோடையும் பகவானுடைய கருணையில விட்டுறணும். உங்களால ஒருவேளை திருத்த முடியுது, பிரபு அவர் தப்பு பண்றாரு, உங்களால திருத்த முடியுது, நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அவங்ககிட்ட சொல்லலாம். 1 வாட்டியோ இல்ல 2 வாட்டியோ நீங்க அவங்ககிட்ட சொல்லலாம். அப்படி சொல்லி அவங்க கேட்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உங்களுடைய சீனியர் டிவோட்டி இல்ல டெம்பிள் பிரசிடென்ட் அவங்ககிட்ட சொல்லலாம். ஆனா முதல்ல வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க டைரக்டா டீல் பண்றதோட ரொம்ப சேஃபா மூவ் பண்ணணும்னா உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய பக்தர்கிட்ட சொல்லணும். அப்ப அவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்கணும். அப்ப அவங்களுக்கு தான் தெரியும் யாரை எங்க எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்றது, எப்படி பேசுறதுன்னு. ஓகேவா? அப்படியே ஒரு வேளை வந்து நீங்க சொல்லியும் கேட்கல, சீனியர் சொல்லியும் கேட்கல, ஹாய் ஒருத்தர்கிட்ட சொல்லி கேட்கலன்னா ஜஸ்ட் லீவ் இட், ஜஸ்ட் விட்டுற வேண்டியதுதான். அது குரு என் கிருஷ்ணன் பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து அந்த விஷயத்துல போட்டு மூக்க நுழைச்ச கூடாது. இது நம்பர் 2. ஓகேவா? அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா அதுல 2 விஷயம் சொல்றாங்க. 3வது விஷயம் நம்ம மைண்டை வந்து கரெக்ட் பண்றதுக்கு 3வது விஷயம் இருக்கு. அதுல ரெண்டு பிரியுது. ஒண்ணு வந்து என்னதுன்னா கிரிட்டிசிசம். ஓகேவா? கிரிட்டிசிசம்னா வந்து என்னது? அனாவசியமாக அடுத்தவங்களை பத்தி அவதூறு பேசுவது, மற்றவங்களை பத்தி அவதூறாக பேசுறது. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட் ஃபைண்டிங். ஃபால்ட் ஃபைண்டிங்னா எங்க பார்த்தாலும் தோஷ தர்ஷ்டி சொல்லுவாங்க. நமக்கு தோஷ தர்ஷ்டினா வந்து எங்க பார்த்தாலும் குறையே பார்க்குது. அது பாரு அது சரியில்லை, இது பாரு இது சரியில்லை, அது பாரு அது சரியில்லை. இந்த மாதிரி நம்ம வந்து தோஷ திருஷ்டி. திருஷ்டினா வந்து என்னதுன்னா பாக்குது. இப்ப தோஷ திருஷ்டி நம்ம எடுத்துட்டே இருந்தோமே ஆனால்
நம்மளால நம்ம மைண்ட நம்ம மென்டாலிட்டியை வந்து ஒழுங்கா வச்சுக்கொள்ள முடியாது. திருப்பி நான் சொல்றேன், நம்பர் 1 அடுத்தவங்க விஷயத்துல, பிசினஸ்ல, அடுத்தவங்களோட இதுல, பக்தரோட இதுல மூக்க நுழைக்கிறத நிப்பாட்டணும். நம்பர் 2 அது வாட் எவர் அவங்க செய்யறது நல்லதா இருந்தா அது பகவான் கிருஷ்ணர் அவங்களுக்கு கொடுத்த கருணை. அப்படி இல்லைன்னா தவறு செய்யறாங்களா நீங்க போய் கரெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அத்தாரிட்டி. ஓகேவா? அப்புறம் நம்பர் 3ஆவதுல 2 பிரியுது. ஒண்ணு வந்து என்ன ஆகுது, மத்தவங்களை குறை பேசுவத கொஞ்சம் கொஞ்சமாச்சும் நிப்பாட்டணும். ஓகேவா? உடனே நிப்பாட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாச்சும் கிரிட்டிசிசம், அவதூறு பேசுறத ஒரிஜினலாவே உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதை சொல்றீங்கன்னா அதையும் நீங்க பாத்துக்கணும். ஆனா நம்மளுக்கு கதையே அரைக்குறையா தான் தெரியும் அடுத்தவங்களை பத்தி. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பிளேவர் போட்டு நம்ம ஒரு இது விஷயம், நம்ம ஒரு விஷயம் ஆட் பண்ணி அடுத்து அது வந்து ஒரு பூலாம் போட்டு ஜோடிச்சு நம்ம ஒரு கதையை கட்டுக்கதை சொல்லுவோம். நம்ம அதை வந்து நம்ம வந்து நிப்பாட்டி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் லாஸ்டாக வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட் ஃபைண்டிங் வந்து என்னதுன்னா குறையே கண்டுபிடிக்கிறது. எங்க போனாலும் குறை கண்டுபிடிக்கிறது. இதுல குறை, அதுல குறை, இங்க குறை, அங்க குறை. இங்க வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க, நம்ம இந்த லோகத்துல யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. பகவானை கூட நம்ம திருப்திப்படுத்தலாம், ஆனா மக்களை, அதுவும் பக்தர்களை திருப்திப்படுத்தவே நம்ம முடியாது. நீங்க 1000 விஷயம் நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய பக்தர்களுடைய முதல் சேவை. எந்த சேவை செய்கிறார்களோ இல்லையோ, நம்ம செய்யும் சேவையில் முதல் குறையை கண்டுபிடிப்பது பக்தர்களுடைய முதன்மையான சேவை. ஓகேவா? அதனால இங்க யாரும் திருப்திப்படுத்த முடியாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில செல்ஃப் டிசிப்ளின் வேணும். அதுல முக்கியமா குறை பேசுவதும், அது வந்து நம்ம வந்து எப்படி நிப்பாட்டுறதுன்னே வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது. எங்க போனாலும் அதுதான் வந்து தலையோங்கி நிக்குது. முடிஞ்ச வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிகரெட் மாதிரி. சிகரெட் உடனே விட முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமா விடுவாங்க. அதே போல அடுத்தவங்களை பத்தி பேசுறது கிரிட்டிசிசம்னா வந்து என்னதுன்னா, இல்லாதது ஒண்ணு இருக்கிற மாதிரி அதை வந்து கட்டுக்கதையா எடுத்து பேசி அவங்க மேல வந்து என்ன சொல்றது, குறை சொல்றது. இதான் கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து ஃபால்ட் ஃபைண்டிங், குறை கண்டுபிடிப்பதை தயவு செய்து நம்ம நிப்பாட்ட வேண்டும். ஓகேவா? அப்ப ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குறை கண்டுபிடிக்கிறதுக்குல ஃபால்ட் ஃபைண்டிங் இருக்குல்ல, அது வந்து மத்தவங்க மேல நம்ம குறை கண்டுபிடிக்கல. இது எப்ப நம்ம வந்து குறை கண்டுபிடிக்கிறோமோ நம்மளுடைய பக்தியை வந்து நம்ம லூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டோம் என்றது அர்த்தம். எப்ப நம்ம குறைகள் மத்தவங்க கிட்ட குறைகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்குமோ, குறைகளை பார்த்துட்டே இருக்குமோ, இல்ல குறைகளை கண்டுபிடிச்சி பேசிட்டே இருக்குமோ, இந்த குறைகள் பாக்குறப்ப அந்த பழக்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னா நம்மளுடைய பக்தியை வந்து லூஸ் பண்றதுக்கு, அதாவது நம்ம பக்தி வந்து குறையிறதுக்கு அது ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனாலதான் நம்ம வந்து நம்மளோட மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணணும், நம்மளோட புத்திய, நம்ம மனசை நம்ம ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்றது? இந்த ஆச்சாரிய சொல்றாங்க, இப்ப நம்ம வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் இருக்கு நம்மளுக்கு. இல்ல பிரபு, என்னால நிப்பாட்ட முடியல பிரபு, அந்த கண்ணுக்கு எனக்கு குறையா தெரியுதே, இப்ப நான் என்ன பண்றது? இங்க நல்ல அருமையான டிப்ஸ். இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஓகே, கண்டிப்பா இது நம்ம பேசி ஆகணும்னு. இப்ப நீங்க பாக்குறீங்க அங்க குறையதான் தெரியுது பிரபு, இப்ப எப்படி அது எப்படி வந்து இப்ப கரெக்ட் பண்றது, எப்படி அந்த மைண்டை கரெக்ட் பண்றது? அதுக்கு என்ன வந்து இதுனா, இப்ப நல்லா ஞாபகிங்க, கரெக்டா கேட்கணும், தெளிவா கேட்கணும். இப்போ ஒரு பக்தர் வந்து அங்க வந்து ஒரு விஷயம் செய்யறாரு, அங்க அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு தவறாக இருக்கு, குறையாக என் கண்ணுக்கு படுது பிரபு, என் கண்ணுக்கு படுது, எப்படி குறை பார்க்காம சொல்றீங்க? அப்ப அந்த இடத்துல வந்து ஆட்சி என்ன சொல்றாங்கன்னா, இது நல்ல டிப்ஸ், இது எல்லாரும் மைண்ட்ல காதல தெளிவா திறந்து வச்சு இதுல மைண்ட்ல ஏற்றிக்கணும். அந்த நபர் அந்த விஷயம் செய்யறாங்களே, அது குறையா அவங்க செய்யறாங்களே, அதை வந்து நான் தான் அதை செய்யறேன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு பக்தர் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது வந்து அந்த அந்த குறை வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதான் இப்போ ஒருத்தவங்க வந்து அங்க வந்து ஒரு தட்டை வந்து திருட்டு போறாங்க, ஓகேவா? அது குறைதான், பெரிய குறை. அப்ப அந்த குறை என்கிட்டயும் இருக்கு, நீங்க செய்யலனாலும் அந்த குறை நம்ம கிட்ட இருக்கு, அந்த குணாதிசயம் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ வந்து அந்த அந்த குற்றம் வந்து நம்ம கிட்ட இருக்கா, நம்ம அந்த மாதிரி செய்யறோமா, நம்ம கிட்ட முதல் ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த குறைய. ஈஸியா சொல்லணும்னா, அடுத்தவங்க முதல் பாக்குறத விட நம்ம முதல் பார்க்கணும் சொல்லுவாங்களே, அதுதான் இங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு டிவோட்டி வந்து ஏசுறாங்க வச்சுங்களேன்,
அப்ப அங்க நம்ம போய் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஏசுற பழக்கம் என்கிட்டயும் அது இருக்கா, நான் மத்தவங்க ஏசுறேனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அது நம்ம கிட்ட பார்க்கணும். அங்க போயிட்டு பிரபு அவர் ஏசுறாரு பிரபு, இவர் ஜெபம் பண்ண மாட்டாரு பிரபு, இவர் ஜெபத்தை விட்டுறாரு பிரபு. அப்ப நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறேனா, நான் ஜெபம் பண்ணாம நான் ஏமாத்திருக்கேனா, யாருக்கும் தெரியாம நான் ஏமாத்திருக்கேனா, அப்ப அந்த குறைய நம்ம கிட்ட பார்க்கணும். இதுதான் நம்மளோட மைண்டை கரெக்ட் பண்றதுக்கு உண்டான முதல் வேலை. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா devotee to fault recognize that devotee actually reflecting. அப்ப ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்தர் அங்க குறை செய்யும் போதோ இல்ல தவறு செய்யும் போதோ, அதாவது அது எப்படி பார்க்கணும்னா, ஒண்ணு இது என்னுடைய செயலை என்கிட்ட இருக்கக்கூடிய தவறு தான் பகவான் என் கண்ணு முன்னுக்கு வேற ஒரு நபர் மூலியமா காட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுமா. புரியுதா? முதல்ல ஒண்ணு பாத்துக்குங்க, ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அந்த குறை என்கிட்ட இருக்கா இல்ல நான் செஞ்சிருக்கேன்னா சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த குறைய நம்ம முன்னுக்கு பாக்குறோம்ல, அங்க இன்னும் நடக்குதுல, அந்த தப்பு நடக்குதுல, அத உனக்குள்ள அந்த குறை இருக்கு, அத பகவான் உனக்கு வேற ஒரு நபர் மூலியமா காட்டுறாரு, வேற ஒருத்தவங்க மூலியமா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறாரு, வேற ஒருத்தவங்க மூலியமா முன்னுக்கு காட்டுறாரு சொல்லி அங்கே அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் சொல்லி ஆச்சரியர்கள் சொல்றாங்க. ஓகேவா? இது ரொம்ப கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது யாருக்கு புரியல? இது ஹரேஷ்ணா ப்ரோ, புரியுது ப்ரோ. ஓகே, தேங்க்யூ மலர். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு வேற ஒரு எக்ஸ்பிளேஷன் இன்னொன்னு வேற கொடுங்க பிரபு, சரியா புரியல எனக்கு. அதாவது ஒரு குறை, ஒரு தவறு, ஒரு ஃபால்ட் நடக்குது வச்சுக்கீங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபால்ட், அந்த தவறு நான் செஞ்சிருக்கேனா, நான் பண்ணிருக்கேனா. இது உதாரணம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசுநாதர், ஜீசஸ் கிரைஸ்ட். வெரி குட் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட எக்ஸாம்பிள். என்ன அவர் கதையில பாத்தீங்கன்னா, ஒரு 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 கிறிஸ்தவர் பாத்தீங்கன்னா, அவர் அந்த காலகட்டத்துல ஒரு தவறு பண்ணிடுவாரு. என்னமோ ஒரு ஒரு தவறு பண்ணிடுவாரு. ஒரு தவறான பெண்ணு கூடயோ சகவாசமோ சம்திங் இது பண்ணிடுவாரு. சாரி, அந்த ஒரு பெண்ணு, ஒரு லேடி, ஒரு விமன், அவங்க ஒரு தவறு பண்ணிடுவாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை ஒதுக்கி வைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒதுக்கி வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் கல் எடுப்பாங்க. அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னா எனக்கு தெரியல, பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் எடுத்து அந்த கல்லை எடுத்து அவங்க அடிப்பாங்க. கல் எடுத்து அடிக்கும் போது அவங்களுக்கு கல்லு பாத்துக்குங்க, ஒண்ணு பெருசு இருக்கும், எடுத்து எல்லாம் அடிப்பாங்க, எல்லாரும் அடிப்பாங்க, சர்ற மாதிரி அடிப்பாங்க. அப்ப அவங்க மண்டை காது எல்லாம் அப்படியே ஃபுல்லா ரத்தமா அப்படியே ஊத்திக்கு இருக்கும். எல்லாரும் அடிச்சு இப்ப சாவடிங்க, ஊருட்டு ஒதுக்கி சாவடிங்க சொல்லி எல்லாம் அடிப்பாங்க. அப்ப இயேசுநாதர் என்ன பண்ணுவாரு, நாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, அவர் அந்த கூட்டத்துல பூந்து எல்லாரும் கூட இயேசுவார், எல்லாரும் கத்தி நிப்பாட்டுன்னு சொல்லுவாரு. அவர் என்ன தவறு பண்ணாங்க, அவர் ஒரு விபச்சாரி நினைக்கிறேன், விபச்சாரி வேலையே சம்திங் இருக்கும், ரொம்ப நாளாச்சு. அப்ப இன்னமும் சொல்லுவாரு, இங்க யாரு தப்பு பண்ணாம இருக்கீங்களோ அவங்க இந்த கல்லை எடுத்து அடிங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஃபுல் அத்தனை ஆயிரம் பேரும், ஃபுல் கிரௌடும் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட். யாரு தவறு பண்ணாம இருக்கீங்களோ அவங்க அடிங்க. அப்ப எல்லாமே அவங்க எல்லாருமே தனித்தனியும் தவறு உணர்ந்திருப்பாங்க. சேம் எக்ஸாம்பிள் இங்க அதை சொல்ல வரேன். நம்ம ஒரு இடத்துல குறைய பாக்குறோம்னா, அந்த குறைய அது எப்படி நம்ம மைண்டை செட் பண்ணணும்னு சொல்லி இதுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். அங்க ஒரு தவறு நடக்குது, அங்க குறை நடக்குதுன்னா, அந்த குறை நான் செஞ்சிருக்கேனா, நான் அது பண்ணிருக்கேனா, அல்ல நான் பண்ணல, ஆனா அந்த பண்ணக்கூடிய அந்த இன்டென்ஷன், அந்த ஒரு இன்டென்ஷன் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு குணம் உள்ளுக்குள்ள என்கிட்ட இருக்கா, அதை செக் பண்ணணும். ரெண்டாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்குள்ள இந்த குறை இருக்கு, இல்ல எனக்குள்ள இன்னும் என்னை காப்பாத்துறதுக்காக என் முன்னுக்கு அந்த குறைய பகவான் என் கண்ணு முன்னுக்கு காட்டுறாரு. இத பார்த்து நீ திருந்து, இத பார்த்து நீ செய்யாத அப்படின்னு எனக்கு என் கண்ணு முன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒருத்தர் காட்டுறாரு. அப்ப இதை பார்த்து நான் இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கத்துக்கணும். இப்படிதான் நம்ம மைண்ட் செட் பண்ணணும். புரியுதா ஷாமகாந்தா மாதாஜி? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சா இல்லையா? புரியுதுங்க பிரபு. உண்மையில புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சா? உண்மையிலே புரியுதுங்க பிரபு. ஓகே, தேங்க்யூ. எஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம்.
இதுதான் வந்து நம்ம கிருஷ்ண பக்தி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போறது. இந்த மாதிரி இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். சாண்ட் ஹரே கிருஷ்ணா பிஏபி, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பிஏபின்னா அப்ப ஏன் ஒரு இடத்துல பஞ்சாயத்து, ஒரு இடத்துல ஏன் பிரச்சனை? இதுதான் முக்கியமானது. இதுதான் தத்துவ விசார். இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் பாட்டு வந்து கதையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஜெகநாத கதையோ, ஒரு கிருஷ்ணா ஒரு பாண்டுரங்க கதையோ, இல்ல வந்து ஒரு ஏதாச்சும் கதையை சொல்லிட்டு போயிடலாம். அதுல வந்து பகவான் கதை இருக்கு. ஆனா அத்தனை கதை கேட்டு நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். எப்படி அந்த கதையில டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு? தட்ஸ் வாய் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ராதாஜீவன் பிரபு நீ கதையே சொல்ல மாட்டீங்க பிரபு. இந்தி நான் சொல்லிதான் இருந்தேன், நான் நிறைய சொல்லிதான் இருந்தேன். பட் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து கதையோட தத்துவம் தான் தேவைப்படுது. இது சொல்றதுதான் ஆள் ரொம்ப குறைவா இருக்கு. தட்ஸ் வாய் அதனால நான் வந்து கதையெல்லாம் குறைச்சிட்டேன். ஏதோ ஏதாச்சும் ஒகேஷன், ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தா மட்டும் தான் அதை பத்தி பேசுறது. ஓகேவா? அப்பயே நம்ம இதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அப்ப சம்டைம் டிவோட்டிஸ் சே ஐ எம் த faultless, non fault, see fault others. சம்டைம் வந்து பக்தர் சொல்லுவாங்க, நான் வந்து எந்த குறையும் பார்க்கல பிரபு, நான் குறைகள் நான் என்கிட்ட எந்த குறையும் நான் குறைகள் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப that is our own fault. எப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட குறை இல்லைன்னு சொல்றோமோ அதுதான் நம்மளுடைய முதல் குறை, முதல் ஃபால்ட்டே அதுதான். இங்க குறைகள் இல்லாம ஃபால்ட் இல்லாம யாருமே இல்ல என்கிட்ட எந்த குறையும் இல்ல, அங்கே தெரிஞ்சுக்க அந்த கேஸ் வந்து அதான் முதல் அதுவே பொய்ன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகேவா? என்கிட்ட எந்த குறை, என்கிட்ட குறை இல்லைன்னு சொல்லும் போது அதுவே அங்கேயே முடிஞ்சு, அங்க மார்க் பண்ணிருக்க முடிஞ்சு. இதுதான் முதல் பொய், இதுதான் முதல் குறையே. அதுதான் நம்ம என்ன பண்ணிருந்தா மத்தவங்க விஷயங்கள் பேசும்போது நம்ம ஜட்ஜ் ஆயிருவோம். எல்லாம் ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, அங்க வந்து ஆர்டர் பண்ணுவாரு. நம்மளை பத்தி நம்மள ஒருத்தர் குறையா சொல்லும் போது என்ன ஆயிரும், நம்ம வக்கீல் ஆயிருவோம், வாதாடுவோம் போயிட்டு. இல்ல வருவோம் அப்படி இது மத்தவங்களை பத்தி பேசும்போது நம்ம ஜட்ஜ் ஆயிருவோம். நம்மளை பத்தி ஒருத்தவங்க பேசும்போது அவங்க நம்ம என்ன வக்கீல் ஆயிருவோம் நம்ம. தட்ஸ் வை இஸ் தி ஃபால்ட் ஃபைண்டிங். நம்ம என்ன இருக்கணும், வாட் எவர் நம்ம மேல வந்து எந்த எலிகேஷன், நம்மள மேல எந்த வகையான குற்றங்களை வச்சாலும் முதல் கேட்கணும். எந்த கமெண்ட் நம்ம மேல எந்த ஒரு குறைகள் சொன்னா முதல் கேட்க பழகணும். ஃபர்ஸ்ட் லிசனிங் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பத்தி என்ன சொல்றாங்க கேட்காம கத்தக்கூடாது. முதல் லிசனிங், தென் ப்ராசஸ் பண்ணணும். நம்ம உண்மையை செஞ்சிருக்கோமா இல்லையா? ஓகேவா? அவங்க அப்ப நம்ம மேல எப்படி குறை சொல்றாங்க, நம்ம மேல ஒரு குறை வருதா, ஓகே என்ன சொல்றாங்க. எப்பவுமே நல்லா வச்சுங்க, நம்ம மேல ஒரு குறை வருது, ஒரு எலிகேஷன் வருது, நம்ம மேல ஒரு காமெண்ட் வருதுன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பதட்டப்படாம, இல்ல ப்ரோ நான் செஞ்சிருக்க முடியாது, நீங்க எப்படி என்ன சொல்றீங்க, யூ நோ மீயா அப்படின்னு கத்தக்கூடாது. முதல் நம்ம எமோஷன் ஆகக்கூடாது. இந்த எமோஷனல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த என்ன கம்ப்ளைண்ட் முதல் எடுத்துக்கணும், முதல் ரிசீவ் பண்ணணும். ஏன்னா அதை யோசிச்சு பார்க்கணும், உண்மையிலேயே நம்ம செஞ்சிருக்கோமே, ஆனால் அதை நம்ம கரெக்ட் பண்ண பழகிக்கணும். அட் த சேம் டைம் யாருக்கு அந்த குறை செய்தோமோ அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது ரொம்ப நல்லது. ஓகேவா? மேபி அது வைஷ்ணவ அபராதமா கூட மாறி இருக்கலாம், என்னவா மாறிக்கலாம். அப்ப அவங்க நேரடியா பார்த்து மன்னிப்பு கேட்கறது நல்லது. அப்படி இல்ல நான் பண்ணலடா, அங்கேருந்து நம்ம என்ன டீச்சிங்ஸ் எடுத்துக்கணும், என்ன படிப்பு எடுத்துக்கணும்னா, ஓகே இனி இந்த மாதிரி விஷயத்துல இந்த பிரச்சனை நம்ம இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். பண்ணியிருந்தா நம்ம அதை திருத்திக்கணும், மன்னிப்பு கேட்கணும். பண்ணல ஆனா நம்ம மேல இந்த கமெண்ட் இருக்குன்னா பகவான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு, உதவி பண்றாருன்னு அர்த்தம். அங்க போட்டு கண்ணை கழிச்சு பிரபு பாருங்க பிரபு நான் பண்ணவே இல்லை, என்ன மேல வந்து குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு அழுந்தோ இல்ல பெருசா இது பண்ணியோ அதுக்கு இங்க தேவையில்லாத அவசியம். இங்க அந்த அவசியமே இல்ல. பகவான் நம்மளுக்கு வந்து படிப்பு கொடுக்குறாரு. ஓகே நீ இதுல அலர்ட்டா இருக்கணும், நீ இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும், நீங்க இது பண்ணணும். அப்ப அந்த டீச்சிங்ஸ் எடுத்துக்கணும். பகவானுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். எஸ் இந்த நேரத்துல எனக்கு இந்த மாதிரி பகவான் எனக்கு டீச்சிங். அப்ப நம்ம ஒன்னும் அலர்ட்டா இருக்கணும், ஒன்னும் கரெக்டா பண்ணணும். நான் ஒன்னும் பக்தியில் ஒன்னும் கரெக்டா இருக்கணும். பகவான் நம்மள ஒண்ணு ஷேப் பண்றாரு. கல்லு வந்து அந்த கல்லு வந்து அந்த அடிக்கதான் அது வந்து சிலையாக விக்கிரமா மாறும். அடி வாங்க கல்லா இது பண்ணா அது கல்லா தான் இருக்கும், அது கர்ப்பத்துக்குள்ள வரவே முடியாது. அதே போல நம்மளை வந்து பகவான் செதுக்குறாருன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மூலியமா ஒரு நபர் மூலியமா நம்ம செதுக்குவாரு. முதல்ல அந்த என்ன கமெண்ட் நம்ம எடுத்துக்கணும். காட்டு போட்டு கத்தக்கூடாது. நம்ம பி ஹம்பிள். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும். ஓகேவா? அப்ப குறையே எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பார்க்கணும் டேஞ்சர். அது அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து தள்ளியே இருக்கணும். நீங்க
யார் குறையிலன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட 2 அடி 3 அடி தள்ளி இருந்திருக்க. ஹரிகிருஷ்ணா ஹரிபு, அவ்வளவுதான். குறை உள்ளவங்க கூட நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். குறையே இல்லைன்னு சொல்றாங்களே, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் ஏன் நம்ம கிட்ட குறை இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா, we all conditioned soul. நம்ம எல்லாமே பந்த ஜீவாத்மா. இப்ப பந்த ஜீவாத்மா எப்படி வந்து குறை இல்லாம இருக்கும்? பந்த ஜீவாத்மா எத்தனை குறைகள் இருக்கு? how many defects? எத்தனை வகையான குறைகளுக்கு, எத்தனை குறைபாடுகளுக்கு பந்த ஜீவாத்மாக்கு எத்தனை வகையான குறைகள் இருக்கு? யார் சொல்ல முடியும்? தாரணை மதியம் மயக்கத்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல மதியம் பேசுறது வழங்கல. சொல்லுங்க. 4 வகையான குறைபாடு சொல்லுங்க மதிஜி. என்ன மாதிரி 4 சொல்லிட்டு காண போயிட்டீங்க? பிரம்மா, பிரமாதா, விப்ரலிப்சா, கர்ணபாட்டவா. தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. வருஷம் ஓட ஓட நான் வந்து ஒன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகணும். ஓகேவா? நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ரேகல கேட்க. பிரம்மானா வந்து அறியாமை. அது வந்து அதாவது அந்த ஆர்டர்ல எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் வந்து சொல்றேன், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறியாமையில் இருக்கிறோம். நம்மளுடைய புலன்கள் வந்து குறைபாடான உள்ள புலன்கள். நம்ம சென்சஸ் வந்து ரொம்ப 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 வீக்கான சென்சஸ். பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாயைக்கு உட்படுவோம். நம்ம மாயைக்கு மயங்கிடுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏமாற தன்மை இருக்கு. இதுதான். அப்ப இந்த குறைகளை வச்சுக்கிட்டு எங்க குறையே இல்லை பிரபு அப்படின்னு சொன்னீங்களேன், அதான் சொல்றேன், வெரி டேஞ்சரஸ். அவங்க கிட்ட 2 அடி தள்ளி இருக்குன்னு சொல்றேன் நான். ஓகேவா? நான் சொல்லல, இங்க சொல்லப்படுது. ஓகேவா? அப்ப ஆனது அதை பற்றி இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? ஹரிகிருஷ்ண பிரபு, எங்க சொல்லுங்க பிரபு. என்ன குறைகள் பிரபு? அந்த 4 ஒன்னாவது பிரம்மா. அதான் சமஸ்கிருதம் சொல்ல போனா பிரம்மா, பிரமாதா, விப்ரலிப்சா, கர்ணபாட்டவா 4 இருக்கு. மேபி நான் வேணா அப்பால ஏதாச்சும் நம்ம டிவோட்டி ஏதாச்சும் இருக்கீங்களா? நம்ம சென்டர் டிவோட்டி இருக்கீங்களா? வள்ளி மதி இருக்கீங்களா? இல்ல போல. சேகா மதிஜி மதிக்கு வரல போல. சரி, நான் என்ன பண்றேன்னா பிரபு, நான் வந்து அதை வந்து ஆர்டர் பண்ணி நான் போட்டு நான் வந்து குரூப்ல அனுப்பி விடுறேன். நம்ம குரூப்ல. ஓகேவா? ஏன்னா யாராச்சும் பே பண்ணா பரவாயில்ல. நான் அனுப்பி விடுறேன் பிரபு. பிரபு ஹரிகிருஷ்ணா பிரபு, நான் சொல்லட்டுங்களா? வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. மாயைக்கு வசப்பட்டவன், ஓகே, தவறு செய்பவன், குறை அறிவு உடையவன், ஓகே, ஏமாற்றும் எண்ணம் உடையவன். ஓகே. சமஸ்கிருத வேர்ட்ஸ் வச்சிருக்கீங்களா பக்கத்துல? இல்லையா? இல்லங்க பிரபு. சரி, பிரச்சனை. நான் அனுப்புறேன் ஹரி பிரபு. எல்லாருக்கும் சேர்த்து நான் குரூப்ல அனுப்புறேன். ஓகேவா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணரு பகவான் நம்மளுக்கு வந்து நம்மளை திருத்தணும்னா வேற ஒரு பக்தர் மூலியமாக இருந்தா நம்ம திருத்துவாரு. நம்மளுக்கு அட்வைஸ் மட்டும் பண்ண மாட்டாரு. நம்ம முன்னுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து அங்க வந்து ஒரு நடக்குது, ஒரு குறைகளோ இல்ல ஏதோ நடக்குதுன்னா அது மூலியமா நீ பார்த்து தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு வந்து நம்ம நிறைய விதத்துல நம்மளுக்கு வந்து பகவான் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுவாரு. நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. ஓகேவா? அப்ப நம்ம மனசை வந்து எப்படி ரெடி பண்ணணும்னா, அது வந்து அவங்களோட தவறு இல்ல, இது என்னோட தவறு, நான் என்னை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை நம்ம வந்து இது பண்ணோம். அப்போதான் நம்ம வந்து மற்றவங்களை பத்தி குறை பேசுறது, கிரிட்டிசிசம் என்ன வந்து ஃபால்ட் ஃபைண்டிங், குறை பார்க்கறத நம்மளால அதை கரெக்ட் பண்ண முடியும். புரியுதா? அப்ப நம்ம இந்த மாதிரி மனசுக்கு நம்ம பேசும்போது அப்ப நம்ம மைண்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகே, இது நம்ம மற்றவங்களோட ஃபால்ட் இல்ல, இது என்னோட ஃபால்ட்டு, நான் இது என்ன கத்துக்க போறேன் அப்படிதான் நம்ம மாத்தணும். அப்ப சில புரோபாத் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சில புரோபாத் கஷ்டப்பட்டு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உருவாக்குனாரு. ஓகேவா? அப்ப எத்தனை பேர் வந்து எத்தனை மக்கள் இதுல வந்து வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னா, நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க இந்த கிருஷ்ண பக்தியில. ஆனா இந்த இயக்கம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாச்சு. ஓகேவா? ஆனா எவ்வளவு பேர் வந்து நன்மை அடைஞ்சாலும் எத்தனையோ பேர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி வந்துட்டு பிறகு வந்து இத பிடிக்காம போனவங்க நிறைய பேரும் இருக்கிறாங்க. அதையும் நம்ம உண்மையை சொல்லணும். இதுல விருப்பம் இல்லாம இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப இந்த கிருஷ்ணா உணர்வோடைய மிஷன் என்னது? இந்த கிருஷ்ண பக்தியோட மிஷன் வந்து என்னது? இது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டுது.
இதோட கிருஷ்ண உணர்வோடைய இந்த கிருஷ்ண பக்தியோட இயக்கத்தோடைய வந்து கோல் வந்து என்னது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேன்னா இங்க என்ன சேலஞ்ச் இருக்கு, என்ன ஒரு சேலஞ்ச் என்ன சொல்லுவாங்க பிரபு, ஹரி பிரபு? இங்க வந்து என்ன சேலஞ்ச்னா என்ன எப்படி சொல்றது, குறிக்கோள் நம்முடைய குறிக்கோளா? குறிக்கோள் மத்திய இப்ப இங்க என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு, இங்க என்ன பிரச்சனை? ஓகே, இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா ஏன் நம்மளுக்கு வந்து இந்த இயக்கத்தோட கோல் புரிய மாட்டேதுன்னா அவன் சொன்ன மாதிரி இந்த 2 விஷயம், இந்த குறையை மட்டும் பார்க்குறது ஃபால்ட் ஃபைண்டிங், ஏன்னா வந்து கிரிட்டிசிசம், மற்றவங்களை பத்தி குறை பேசுவது, இந்த 2 தான் வந்து நம்மளுடைய கோலை வந்து மறைக்க வைக்குது அப்படின்னு ஆச்சரியம் சொல்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம பண்ணும் போது குறைகள் அதிகமா பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சுக்குர்த்தியை நம்ம இழக்கிறோம். சுக்குர்த்தினா வந்து என்னது, நல்ல புண்ணிய கர்மங்களை நம்ம இழக்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து கிரிட்டிசிசம் குறைகளை பேசுறதுனாலையும் பிறகு வந்து குறை கண்டுபிடிக்கிறதுனாலையும் ஃபால்ட் ஃபைண்ட் பண்றதுனால அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம ஜபம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்ப புரிகின்றதா? நம்மளுக்கு ஜபம் பண்றதுல வந்து ஆர்வம் அதிகமான்றது இப்ப புரிகின்றதா பக்தர்களே? எஸ். இனி வந்து ஏன் பிரபு என்னால ஜபம் பண்றதுக்கு ஆர்வம் வர மாட்டுறது அப்படின்னு கேள்வியே இருக்கக்கூடாது நம்மளுக்கு. அப்ப நம்ம எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலையோ கிரிட்டிசிசம், குறை பேசுற பழக்கமும் அண்ட் ஃபால்ட் ஃபைண்டிங் வந்து என்னது, குறைகளை பார்க்கக்கூடிய குறைகளை மட்டும் பார்க்கக்கூடிய பழக்கம் எங்கேயோ வந்து இருக்கு. அந்த வரும்போது ஒரு சாண்டிங் மேல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதிகமா, முக்கியமா வந்து குறை பார்க்கறது, குறைகளை மட்டும் பார்க்கறது, அதிகமாக குறை பார்க்கும் போது நம்மளுக்கு அதிகமாக என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறையும். ஹரே கிருஷ்ண நாம ஜபம் பண்றதுல கிருஷ்ண பக்தி இன்ட்ரெஸ்ட் குறையும். அண்ட் அதனாலதான் முதல்ல என்ன சொன்னாங்க, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நம்மளோட வேலை என்னது, கிருஷ்ண பக்தி வந்து இருக்கும். நம்மளோட சேவை என்னது, நம்மளுடைய சொந்த விஷயத்தை பார்த்தால் மட்டும் போதுமானது. அப்பதான் நம்ம கிருஷ்ண பிரேமை அடைய முடியும். ஓகேவா? அவங்க அது பண்றாங்க, இது இவங்க பண்றாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலைகள். அப்ப அக்கார்டிங் டு மகாபிரபு, சைத்தன்ய பாகவத்துல சொல்றாரு, மகாபிரபு என்ன சொல்றாரு, சைத்தன்ய பாகவத் என்ன சொல்றான்னா, இந்த கிருஷ்ண பிரேமை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஓகேவா? நாட் டிஃபிகல்ட் டு கெட் த கிருஷ்ண பிரேம். மகாபிரபு சொல்றாரு. அப்ப என்னது, ஒவ்வொரு பக்திக்கு ஒவ்வொரு பக்திக்கு தகுந்த மாதிரி இந்த கிருஷ்ண பக்தியில வந்து ஒருத்தவங்க பயன் அடைகிறாங்க. சில பேர் 20 விழுக்காடு பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில பயன் கிடைக்கும். சில பேர் 50%, 60%, 70% பண்ணுவாங்க. அவங்கவுங்க தகுந்த மாதிரி அந்தந்த கிருஷ்ண பக்திக்கு அவங்கவுங்க பக்திக்கு தகுந்த மாதிரி இந்த கிருஷ்ண பக்தியில கண்டிப்பாக பலன் உண்டு. ஓகேவா? அதாவது பலன் சொல்லக்கூடாது, அந்த பகவானோட கருணை கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? அப்ப மகாபிரபு என்ன சொல்றாங்கன்னா, அனிகா துக்கா ஹாயா ஏஸ் கிருத்தா கிருஷ்ண போலி சத்யா கிருஷ்ண தாரே உடாதிவே ஹேலோ. அதாவது என்னதுன்னா, we require only one qualification. இந்த கிருஷ்ண பிரேம் அடையிறதுக்கு இந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரே ஒரு தகுதிகள் வேணும். ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கைண்ட் ஆஃப் த ஆஃபென்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம். எல்லா வகையான அபராதம் வெளியாகிறதும், பிறகு குறைகள் பேசுறதுல இருந்து யார் ஒருத்தவங்க விடுபடுறாங்களோ அவங்க கேன் சாண்ட் சுத்த நாம், அவங்கள பகவானோட சுத்த நாம ஜெபம் பண்ண முடியும், கிருஷ்ண பிரேமை அடைய முடியும். இந்த ஒரு குவாலிபிகேஷன் இருந்தா போதும். கிருஷ்ண மகாபிரபு என்ன சொல்றாரு, கிருஷ்ண தாரே உதாரிபே ஹேலோ, நான் அவங்கள டைரக்டா வந்து நான் அவங்கள விடுவிக்கிறேன். சைத்தன்யா மகாபிரபு டிக்ளேர் பண்றாரு இந்த சைத்தன்யா மகாபிரபுடைய ஸ்லோகத்துல, சைத்தன்ய சரிதாம ஸ்லோகத்துல. டெஃபினெட்லி கெட் கிருஷ்ண பிரேமா, அவன் கண்டிப்பா கிருஷ்ண பிரேம் கிடைக்கும். மகாபிரபு நேரடியாக வந்து காப்பாத்துறாரு. எப்ப இந்த குறைகள் பேசுறதையும் நம்ம வந்து என்னது, எல்லா வகையான அபராதத்திலிருந்து நம்ம எப்ப விடுபடுறோமோ தென் மகாபிரபு நானே டைரக்டா வந்து காப்பாத்துன்னு சொல்றேன். அந்த நேரத்துல கண்டிப்பா கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. That is the conclusion. Okay? Hare Krishna. Jai Sriman Chaitanya Mahaprabhu ki jai. Radha Gopal Ji ki jai.
ராதா ரமணா கி ஜெய், ராதா மாதவா கி ஜெய், ஜெகநாபட சுபத்ரா மகாராணி கி ஜெய், இதாய் கௌர பிரேமநந்தே ஹரி ஹரி வர்ஷி ஸ்ரீல பிரபுபாதி மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. எஸ், கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் கூறலாம்.